என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நமக்கான அடையாளத்தை நாமே உருவாக்கியதாக இருக்க வேண்டும். பிறர் கொடுத்ததாக இருக்கவே கூடாது. என் தங்கமே, வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை. அனைத்தையும் மீண்டும் பெற்றுவிடலாம் என்கின்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் இழந்த அனைத்தையும் நிச்சயம் மீட்டெடுக்கலாம். எல்லாமே ஒரு காரண காரியங்களுக்காகவே நடக்கின்றது. உனக்கு நல்லது நடந்தாலும் அதற்கென்று ஒரு காரணம் இருக்கின்றது. உனக்கு கெட்டது நடந்தாலும் அதற்கென்று ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பொறுப்பு, பொறுமை, நேர்மை இவை அனைத்தும் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்வில் வெற்றி கிடைக்கும். உன்னுடைய தரத்தை தாழ்த்தி யாருடைய அன்பையும் நீ பெற முயற்சிக்காதே. அந்த அன்பு நிலையற்றது என்பதை நீ நம்பு. தனக்கு எல்லாம் தெரியும் என்று திரிபவன் முட்டாள். அந்த முட்டாள்தனமே அவனை படும் பாதாளத்தில் தள்ளிவிடும். பெரும் உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும், செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் இருப்பவர்கள் எல்லோருடைய மனதிலும் நிச்சயமாக குடிகொள்வர். பள்ளம் என்கின்ற ஒன்றில் விழுந்தால்தான் யார் மேலே நின்று உனக்கு கை கொடுக்கிறார்கள், யார் உன்னை கண்டு கைகொட்டி சிரிக்கிறார்கள் என்று உனக்கு புரியும். மனிதனின் மறுபக்கத்தை அறிய கஷ்டங்கள் ஒரு மனிதனுக்கு பெரு உதவியை புரிகின்றது. உதவும் கரங்கள் ஜெபிக்கும் உதட்டை விட புனிதமானது. குழந்தையே, உன்னிடம் கூறியபடி உனக்கான வேலைகளை முடித்துக் கொடுப்பதற்காக நான் உனக்காக வந்து விட்டேன். நான் கொடுப்பதை பெற்றுக்கொள். நீயும் தயாராக இரு. மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி உனக்கு கவலை வேண்டாம். உனக்காக நான் இருக்கின்றேன். உன் வீட்டில் நான் விளக்கேற்றி விட்டேன். இனி உனக்கு எல்லாம் நல்ல காலமே. மகிழ்ச்சியாக இரு. உன்னுடைய அப்பா உனக்காக இருக்கின்றேன். கலங்காதே. உன்னுடைய கரங்களை நான் பற்றி விட்டேன். இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ கரை சேரும் காலம் வந்து விட்டது. நீ அழுதாலும் சரி, சிரித்தாலும் சரி, என்னை நம்பவில்லை என்றாலும் சரி, உனக்கு எது நன்மையோ அதையே நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். ஏனென்றால் நான் உன்னுடைய தாய். ஒரு தாய்க்கு மட்டுமே தெரியும் தன் குழந்தைக்கு எது நல்லது, எது கெட்டது என்பது. நான் துணை இருக்கின்றேன் குழந்தையே. பெருமாள் இருக்க உனக்கென்ன பயம்? இதுவரை உனக்காக நான் இருக்கின்றேன் என்று சொன்னவர்கள் பாதியிலேயே உன்னை விட்டு விட்டார்கள். அதன் பிறகு உனக்கு நான் துணையாக நிற்கின்றேன் என்பதை நீ என்றும் மறவாதே. ஏன் பயப்படுகின்றாய்? தைரியமாக இரு. என்னை நம்பி என் மீதே நம்பிக்கை வைத்திருக்கும் குழந்தைகளின் மீது என்னுடைய முழு கவனமும் இருக்கும். அச்சத்தை தவிர. அமைதியை விட மேலான மகிழ்ச்சி வேறேதும் இல்லை என் கண்மணியே. உன்னுடைய பிரார்த்தனை உனக்கு பலன் தரப்போகின்றது. உன்னுடைய துன்பங்கள் தொலையும். உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறும். என்னிடம் சரணடைந்தவர்களுக்கு அவர்களுக்கான வேலையை பூர்த்தி செய்வது என்னுடைய கடமை. அழாதே என் குழந்தையே. நீ அழுதால் என்னுடைய நெஞ்சம் தாங்காது. உனக்காகத்தான் வந்தேன். என்றும் உன்னுடனே இருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் நிச்சயமாக உன்னை விட்டு பிரிய மாட்டேன். உன்னுடைய வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். உண்மையான நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் போதும். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, இன்று இதை முழுமையாக கேட்டுவிட்டு என் நிறைந்த ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள். வரும் வெள்ளிக்குள் நீ மனதில் நினைத்திருந்த காரியங்களும், நீண்ட நாட்களாக நீ காத்திருந்த காரியங்களும் நிச்சயம் கைகூடிவிடும். இப்பொழுது நீ அமைதியாக உட்கார். நான் கூறும் வார்த்தைகளை கண்களை மூடி கவனத்தோடு கேள். உனக்கு தேவையானதை நான் செய்கின்றேன். நிறைவு காணும் வரை நான் உன்னை வழிநடத்திச் செல்வேன். நீ நிறைவு காணும் வரை நான் உன்னை கவனித்துக் கொள்கின்றேன். உன் சுமைகளை எல்லாம் என் மீது இறக்கிவிடு. ஒவ்வொரு முறையும் உனக்கு கெட்டது மட்டுமே நடக்கிறது என்று நினைக்காதே. நீ கடந்த பல ஆண்டுகளில் மோசமான பல கட்டங்களை கடந்து வந்து விட்டாய். அதனால்தான் அப்படியாக உணர்கின்றாய். ஆனால் நிலைமை இப்போது மெதுவாக மாறிக்கொண்டு வருகின்றது. வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கத் தொடங்கிவிட்டது.
எனவே நேர்மறையாக நினைக்க பழகு. எல்லா விஷயங்களுக்கும் உணர்ச்சி வசப்படாதே. உனக்கு ஒன்று பிடிக்காத போது, உன்னை யாருக்குமே புரியாத போது, உன்னை விட்டு பிறர் விலகும் போது, உன்னோடு யாரும் பேசாத போது, உன்னை குறை கூறும் போது, உனக்கு கோபம் வரும்போது, உன்னை எல்லோரும் வெறுக்கும் போது, உனக்கு பிரச்சனைகள் வரும்போது என்று எல்லா நேரங்களிலும் மௌனம் ஒன்றே சிறந்தது. எல்லாவற்றையும் மௌனமாகவே கடந்து வா. எல்லா சூழ்நிலைகளிலும் உணர்ச்சி வசப்பட்டு கொண்டே இருப்பதால் நடக்கப் போவது எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் கடந்து வர பழகிக்கொள். அதிலும் மௌனமாகவே சிரித்துக் கொண்டு கடந்து வர பழகிக்கொள். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். மௌனம் பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும். நானும் உன் வாழ்வில் இதைதான் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றேன். நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கின்றேன். என் கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா? இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம், அவை உனக்கு நன்மை விளைவிக்கும். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் என் ஆசீர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் என்பதை நான் தீர்க்கமாக அறிந்திருப்பதால்தான் இப்போது நான் மௌனமாக புன்னகைத்து கடந்து செல்கின்றேன். ஆம் தங்கமே, இன்று இதை நீ முழுமையாக கேட்பாயானால் கூடிய விரைவில் உன் வாழ்வில் சில மாற்றங்கள் நிகழும். நீ இழந்து விடுவோமோ என்று பயப்பட்டதையும், நீ இழந்து விட்டோமோ என்று தவித்ததையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீண்ட காலமாக நீ காத்திருந்த ஒன்று உன் கைகளில் வந்து சேரும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன். தன்னம்பிக்கையோடு இரு. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு. பயந்து ஒளியாதே. எதற்காகவும் என் பிள்ளை பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இவைகளுக்கெல்லாம் என்றுமே முடிவில்லை. இவையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புத சுகங்கள் உனக்கு கிடைக்கும். அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, உன் முயற்சியை நீ கைவிட்டு விடாமல், எந்த பலன்களையும் எதிர்பார்க்காமல், மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் நீச்சல். அந்த வழி முட்கள் நிரம்பி குண்டும் குழியுமாய் இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக நான் மாற்றி விடுவேன். எப்பொழுதும் என் நாமம் உன்னுடைய நாவில் இருக்கட்டும். என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும். உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும். இத்தனை நாட்களாக உன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? நீ கற்கள் பாதையை கடந்த போது உனக்கு முன்னால் இருந்த முட்களை நான் நீக்கிக் கொண்டிருந்தேன். ஆம் தங்கமே, உன்னுடைய சோதனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. உன் பாதையில் இருந்த கற்களையும் முட்களையும் நான் அகற்றிவிட்டேன். உனக்கான மலர் பாதையை உன் அப்பா நான் உனக்காக உருவாக்கிவிட்டேன். உன் பாதையில் இருந்த அத்தனை தடைகளையும் நான் தகர்த்து விட்டேன். உன் பாதையில் இருந்த புயல்களையும் சூறாவளிகளையும் நான் ஒதுக்கிவிட்டேன். இனி நீ பயணிக்கப் போவது என் கண் பார்வையிலான பாதுகாப்பான பாதை. மலர்கள் நிறைந்த சோலை. காயம்பட்ட பாதங்கள் இனி இளைப்பாறிக் கொள்ளும். உன் ரணமான மனது இனி ஆனந்தமாகும். நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் இணையான சந்தோஷம் இனி உனக்கு கிடைக்கும். இனி நீ சந்தோஷமாகவும் தைரியமாகவும் என் பாதையில் நீ பயணிக்கப் போகின்றாய். நம்பிக்கையோடு இரு. உனக்கான முடிவுகள் எடுக்கப்பட்டு விட்டன. அது கூடிய விரைவில் உன் வாழ்வில் நிறைவேறும். அந்த முடிவு உனக்கு சாதகமானதாகவே இருக்கும். உன் கர்ம வினைகள் கரைந்து உன் கஷ்டங்கள் விலகி போயின. இனி நீ சந்தோஷமான வாழ்வை பெறுவாய். நடந்ததையெல்லாம் மறந்துவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை முதலே மாற்றங்கள் நிகழத் தொடங்கும். நலமாய்